எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி கிக்கு இல்லை, ஆக்சுவலாக டாஸ்மாகில் ஒரு சீன் கூட ஷூட் பண்ணல இந்த படத்தில். ஸோ அது முதலே சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக கடவுள் இருக்கான் குமார், இந்த டைட்டில் வந்து ஜிவி சொன்னார். ஸோ இந்த டைட்டில் சொன்னதுலேருந்தே எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்கு இந்த படத்துக்கு. ஸோ ஜிவிக்கு ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த விஷயத்துக்கு. ஏன்னா ஒரு அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாலிட்டி நான் பார்த்ததில்ல. ஸோ எந்த டைமில் போனாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடய இருப்பார். அவரோட பேசிட்டு வெளில வந்தாலே நமக்கே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தொத்திக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர், ஹீரோ. ஆக்சுவலாக அவருடைய மியூசிக் நான் பெரிய ஃபேன். ஆக்சுவலாக மதுராசப்பட்டினம், அப்புறம் தெய்வ திருமகள், இன்னும் நிறைய படங்கள். ஸோ அவரோட மியூசிக் ஒர்க் பண்ணுறது எனக்கு இன்னொரு அடிஷ்னல் ஆக்சுவலாக ஒரு சந்தோஷம். ஸோ நல்லா வந்திருக்கு, ஒரு ஆல்பமாக நல்லா ஆக்சுவலாக பண்ணியிருக்கோம். ஒரு ஹீரோவாக அவரோட எனர்ஜி லெவல், ஆக்சுவலாக த்ரிஷா, நயன்தாரா, டார்லிங்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினாக பசங்களுக்கு, ஆக்சுவலாக காலேஜ் பசங்கள்லாம் நிறைய ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஹீரோ தேவைப்படுச்சு. ஆக்சுவலாக ஒரு யங் ஹீரோ வந்து இது பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ உடனே நான் ஜிவி கிட்ட போய் பேசினேன். ஜிவி ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டு ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக அம்மா கிரியேஷன் சிவா சார், நான் சொல்லி ஆகணும், அவருக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரில. என்னை பற்றி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னா, இந்த படம் பிளான் பண்ணிவிட்டு நான் அவர்கிட்ட போகும்போது அவரோட 25th இயர்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த படம் டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிது. அப்படிங்கிறப்போ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் 25 வருஷம் தொடர்ந்து படம் எடுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அந்த இயரில் ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டு தான் அவர். அப்படி தான் வந்து ஜிவிக்கிட்டையும் எங்ககிட்டையும் எங்கள் டீம் எல்லாருக்கிட்டையுமே வந்து பழகியிருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு படம் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணால் எனக்கு என்ன கம்ஃபர்ட் லெவல் இருக்குமோ, எனக்கு என்ன வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்குமோ, அது வந்து இந்த படத்தில் எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக எந்த விஷயத்துலையுமே தெரியல, நான் தான் வந்து வாலண்டியராக அவரை தேடி போய் சார் ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த கேரக்டருக்கு இவங்கள ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்லாம் சொல்லியிருக்கோம். அவர் எல்லாமே பெருசாக தான் யோசிச்சிருக்காரு. நாங்கள் ஆரம்பத்தில் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு நிறைய சின்னதாக தான் போய் பேசினோம். அவர் தான் இல்லை இந்த கேரக்டருக்கு பிரகாஷ் ராஜ் சார் பண்ணால் நல்லாயிருக்கும், நான் பேசி உங்களுக்கு எப்படியாவது ஆக்சுவலாக ஓகே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ சங்கர், சிங்கமொழி எல்லாருமே வந்து பேசி அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணார். ஸோ ஆக்சுவலாக சார், நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் நான் படம் பண்ணால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னீங்க. நானும் அதே தான் சார் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக பண்ணுவேன். உங்களோட லாங் டேர்ம் ட்ராவல் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த படம் நான் பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற ஆர்டிஸ்ட், ஆக்சுவலாக சந்தான சார், எல்லோரும் கேட்டாங்க, சந்தான சார் இல்லாமல் நீங்கள் படம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக சந்தான சாரோட பெரிய ஃபேன்ஸ். இந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ண ரோபோ சங்கர், சிங்கம்லன, ஜிவி எல்லாருமே. ஸோ இந்த படத்தில் அவரை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலாக அவர் ஹீரோ ஆகிட்டார். ஸோ நான் வந்து ரொம்ப அடம்பிடிச்சு கேட்டு சண்டைலாம் போட்டால் எனக்காக அவர் பண்ணியிருப்பார் காமெடினா. பட் நான் அது வந்து நான் கேட்க விரும்பலை. ஏன்னா அவர் ஒரு அடுத்த ஸ்டேஜ் அவர் போகிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு ஹீரோவாக இன்றைக்கி ஜெயிச்சிட்டாரு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்திருக்காரு, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு டீசர் வந்து இப்போ வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு ரோட் மூவி, ஆக்சுவலாக கடவுள் இருக்க குமார் வந்து ஒரு ரோட் மூவி பண்ணியிருக்கோம். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கும், அந்த நம்பர் பிளேட்டு, அப்புறம் அந்த நேம் போர்டு, டிஸ்டன்ஸ் போர்டு எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு ரோட் மூவி பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே லவ், ஆக்சுவலாக காமெடி, ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைமே ஒரு ரோட் ஃபிலிம் பண்ணுறேன். அதுவே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய மற்ற படங்கள் எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். ஒரு ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு இந்த படத்தில். என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம் இந்த படம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண இந்த கடவுள் இருக்காங்க மாதிரி டீம், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.